ஒன்றுமே தெரியாமல் பல்லாயிரம் ஆண்டுகளாக அந்த பூமி கடிதிக்கின்றேன். செங்காலி என்று வைப்பார்கள். செம்மண்ணை பிறந்துவிட்டேன். திருவக்கரை ஓரத்திலே திருவேற்காடு முழுக்க செம்மண் முழுக்க செம்மண் அம்மா தாயே இந்த பரமசிவனா பாடுறது சிவன் வாசி மாட்டதா அது அவரதா அந்த உள்ளதா போயிருக்கிறாரு. எனக்கு பிழைப்பதற்கு வழி இல்லாமல் சில எனக்கு அகோர பசி, அதனால சாப்பிட்டு நீண்டோடாகிவிட்டது. எனக்கு ஆடை இல்லை, ஆவரம் இல்லை. இந்த செம்மணியார் மேலேக்கா எப்படி இருக்கின்றேன்? அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஆடை தருவாயா, ஆவரம் தருவாயா, ஆலயம் கட்டுவாயா, பொன்பொரு பூசலா, எனக்கு ஆவுகளும் கோபுகளும் தானம் தருவாயா, என் பசி ஆற்றுவாயா, அக்கினி தருவாயா? அப்படியா? அப்படி தர வேண்டும் என்றால் வரத்துல வச்சினேன். உனக்கு என்ன வர வேண்டும் மாடா? எனக்கு சாகாபரம் சாகாவிடல் போவா செல்வம் அனைத்திலும் நாம் நீரத்திலும் நீரத்திலும் முன்னிறுத்தி வந்தோம். எனக்கு மரணம் ஒன்றே ஏற்படக்கூடாது. நீ என்னை பிறக்க வைத்தாய், செம்மணிலே இருந்தேன். ஆமா, மண்ணுக்குள்ள என்ன மகிழ்ச்சி. ஆமா, அப்படி இருக்க உனக்கு வர வேண்டும். ஒருவேளை உனக்கு பிறந்து விட்டோம். ஆமா, அந்த மரணம் உனக்கு எந்த வர வேண்டும்? அந்த வரத்துக்கு மரணம் என்று ஒன்று ஏற்பட்டால் வராத இப்படியே குந்தமாமா இரு உயிர்களாக இருக்க வேண்டும். இரு உயிராக இருக்க வேண்டும். இரு மனிதர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இருவரும் ஒருவரையே மனதிருக்க வேண்டும். ரெண்டு பேரும் ஒரு ஊரே மறந்துருக்கணும். ரெண்டு பேரும் காலிங்க ஓர் உயிர். ஆமா, மொத்தம் 3 உயிர். ஆமா, அந்த ஓர் உயிரை 2 பேர் மனதிருக்க வேண்டும். ஆமா, அந்த 2 பேரால் உனக்கு மரணம் ஏற்பட்டால் அப்பேற்பட்ட மனிதர்களாக ஆகும். சரியான கேள்வி கேட்டா. இருடல் ஒரு உயிர். இருடல் யாரு? பெண்கள். இரு பெண்கள். ஆமா, ஒரு உயிர் என்றால் அவனை காத்ததை போல உனக்கு மரணம் ஏற்பட்டால் அந்த 2 பெண் கரத்தினாலும் ஆனவர் இருவரும் ஒருவனே மனதிருக்க வேண்டும். ஆனவர் கரத்தினால் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும். அதனால்தான் என்னை தாண்டித்தான் உயிர் போகும். கொடுத்த வரத்தை சென்று வா. அப்படியே நீங்கள் சென்று வாருங்கள். யாரும் சென்று வாருங்கள்.